லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். அரசுமுறை பயணமாக ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் மோடி மெல்போர்னில் நடந்த நிகழ்ச்சியில் அங்கு வசிக்கும் இந்தியர்கள் மத்தியில் உரையாற்றினார். இந்தியர்கள் எங்கு சென்றாலும் நம் கலாச்சாரத்தை மறப்பதில்லை. நம் மண்ணின் பெருமையை நிலைநாட்டுவதில் இந்தியர்கள் சிறந்தவர்கள். தொழில்நுட்பத்தில் இந்தியா வேகமாக வளர்ந்து வருகிறது. எத்தனையோ சாதனைகளை படைத்த பிறகும் இது போதாது, இன்னும் வேண்டும் என்ற நிலையிலேயே நாம் பயணிக்கிறோம். நிலவின் தென் துருவத்தில் கால் பதித்து சாதனை படைத்தோம். இனி அங்கு மனிதர்களை இறக்கும் ககன்யான் திட்டத்தை செயல்படுத்தும் பணி தீவிர கதியில் நடக்கிறது. நம் நாட்டில் தற்போது 2 லட்சம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பதிவு செய்துள்ளன. இதற்கு முன் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கான தளமாக இந்தியா விளங்கியதில்லை. கடந்த 12 ஆண்டுகளில் நாம் சாதித்தது மிக அதிகம். எனினும் நம் கனவு நிஜமானதும் அடுத்த இலக்கை நோக்கி பயணிப்பதையே வழக்கமாக கொண்டுள்ளோம். உலகின் 3வது பெரிய பொருளாதார சக்தியாக விரைவில் உருவெடுப்போம். அதற்கான பணிகள் நடக்கின்றன. நம் நாட்டின் 99% ஊர்களில் 5G தொழில்நுட்பம் சென்றடைந்துள்ளது. அடுத்தபடியாக 6G தொழில்நுட்பத்தை நோக்கி பயணிக்கிறோம். விரைவில் அந்த இலக்கை அடைவோம். இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான உறவு மிக வலிமையானது. தொழில்நுட்பம், கல்வி, மருத்துவம் போன்ற பல விஷயங்களில் நாம் இருவரும் இணைந்து செயல்படுகிறோம். நம் நாட்டில் ஆஸ்திரேலிய கல்வி நிறுவனங்கள் அதன் கிளை பரப்பி சர்வதேச தரத்திலான கல்வி கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. விளையாட்டுத் துறையில் ஆஸ்திரேலியா மிகச் சிறப்பான இடத்தை பிடித்துள்ளது. நாமும் கேலோ இந்தியாவின் மூலம் நம் இளைஞர்களின் திறமையை வெளிக்கொணர நடவடிக்கை எடுத்துள்ளோம். 2036 ஒலிம்பிக் போட்டிகளை இந்தியாவில் நடத்த முயற்சித்து வருகிறோம். டிஜிலாக்கர் வசதியால் 70 கோடிக்கும் மேலானோர் பலனடைந்துள்ளனர். முன்பெல்லாம் பாஸ்போர்ட் பெற பல நாட்கள் காத்திருக்க நேரிடும். தற்போது அனைத்தும் டிஜிட்டல் மயமானதால் விண்ணப்பித்த சில நாட்களில் பாஸ்போர்ட் கிடைக்கிறது. நம் கனவை நோக்கிய பயணம் நிறைவேற அனைவரும் ஒன்றிணைவோம். இங்குள்ள இந்தியர்கள் மத்தியில் உரையாற்ற வாய்ப்பளித்த ஆஸ்திரேலியாவுக்கும் பிரதமர் அந்தோனிக்கும் நன்றி என பிரதமர் மோடி பேசினார்.